சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னன்ற பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது தமிழக மக்களின் ஆதரவையும், வரவேற்பையும் பெற்று வருகிறது. குறிப்பாக பெண்கள் மத்தியில் இதற்கு ஏராளமான ஆதரவுகள் கிடைத்து வருகின்றன. இந்நிலையில் மகளிர் உதவி திட்டத்தின் கீழ் ரூபாய் 1000 யாருக்கெல்லாம் கிடையாது என்பது குறித்து தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற தகுதி இல்லாதவர்கள் யார், விதிவிலக்குகள் என்னென்ன என்பது குறித்த பல்வேறு விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கொள்கை விளக்க அறிவிப்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இது குறித்து கூறியிருப்பதாவது: மகளிரின் தேவை அறிந்து அவர்களின் மேம்பாட்டுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக அரசு வகுத்து வருகிறது. முதிர்ச்சி, முன்னேற்றம் மற்றும் மாற்றம் ஆகியவை உள்ளடக்கிய வளர்ச்சி பெண்களின் தீவிர பங்கேற்பு மற்றும் அதிகாரமளிப்பு இல்லாமல் முழுமை அடையாது. பல ஆண்டுகளாக பெண்களின் நிலையை உயர்த்தவும், அவர்களை நன்கு படித்தவர்களாகவும், சுயசார்பு உடையவர்களாகவும், தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும், பொருளாதார ரீதியாக சுதந்திரமானவர்களாகவும் மாற்ற பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கையின்படி குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் 2024 படி 146 நாடுகளில் இந்தியா 127வது இடத்தை பெற்றுள்ளது. பாலின பாகுபாடு பெண்களை மிகுந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஆளாகுகிறது. விவசாயம் மற்றும் வீட்டு வேலை போன்ற குறைந்த கூலி வேலைகளில் ஈடுபட்டுள்ள ஏழை மற்றும் எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை வழங்குவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் 27/3/2023 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற மகத்தான மகளிர் உரிமை திட்டத்தை அறிவித்தார். இது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் சமூக நீதி திட்டங்களில் வரலாற்றில் இடம் பிடிக்கும் முயற்சியாகும். இந்த திட்டம் சுமார் 115 கோடி குடும்ப தலைவிகளுக்கு மாதத்திற்கு ரூபாய் 1000 வழங்குகிறது. தங்கள் குடும்பங்களுக்காக வாழ்நாள் முழுவதும் அயராது உழைக்கும் பெண்களின் கடின உழைப்பை அங்கீகரிக்க இத்திட்டம் ஒரு முக்கியமான முயற்சியாகும். இது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும், அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும், மேலும் சமூகத்தில் சுயமரியாதையுடன் வாழ வழிவகுக்கும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரரின் குடும்ப உறுப்பினர்களில் யாரெல்லாம் கீழ்காணும் ஏதாவது ஒரு வகையை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்களாக இருந்தால் அந்த குடும்பத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதி இல்லாதவர் ஆவர். ரூபாய் 25 லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் ஈட்டும் குடும்பங்கள், குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மேல் ஈட்டி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள், ஆண்டுக்கு ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மேல் வருமானம் ஈட்டி தொழில் வரி செலுத்துவோர், மாநில மத்திய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகளின் ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அவற்றின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களை தவிர, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஊராட்சி தலைவர்கள், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள்,
ஊராட்சி மன்ற தலைவர்கள், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி உறுப்பினர்கள், தலைவர்கள் மற்றும் சேர்ந்த பயன்பாட்டிற்கு சீர்ந்து ஈப்பு, டிராக்டர், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்துள்ளவர்கள். ஆண்டுக்கு ரூபாய் 50,00,000க்கும் மேல் ஆண்டு விற்பனை ஆனுவல் டர்னோவர் செய்து சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி செலுத்தும் தொழில் நிறுவன உரிமையாளர்கள். விதிவிலக்குகள் என்னென்ன? மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் வழங்கப்படும் அறிவுசார் மாற்றுத்திறன், கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறன், தண்டுவடம், தண்டுவடம் மரப்பு நோய் மற்றும் பார்க்கின்சன் நோய் மாற்றுத்திறன், தசை திசைவு நோய் மாற்றுத்திறன், தொழுநோய் மாற்றுத் திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை பெறும் உறுப்பினரை கொண்ட குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவை. இவ்வகைப்பாட்டினர் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வரவில்லையெனில் தகுதியானவர்கள் வகைப்பாட்டிலும் விண்ணப்பிக்கலாம். இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய தேசிய திட்டம், முதல் அமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களிலிருந்து முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களும் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். வருவாய்த்துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகள் தவிர அக்குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்களும் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். இவ்வாறு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் 100 நாள் வேலை திட்டத்தில் சம்பள உயர்வு ஊழியர்களுக்கு செம மகிழ்ச்சியான தகவல். அது சொல்லி தான் பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்தில் தினசரி ஊதியம் 319 ரூபாயிலிருந்து 336 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்திற்கான சம்பளம் 17 ரூபாய் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உயர்வின் மூலம் நடப்பு 2025 முதல் 2026 நிதியாண்டுக்கான சம்பளம் 336 ரூபாயாக இருக்கும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னதாக 2024 முதல் 2025 நிதியாண்டில் 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டில் 319 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வந்தது. இது போன்ற சூழலில் தற்போதைய சம்பள உயர்வு ஊழியர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி அவர்களுக்கு வருமானம் கிடைக்க மத்திய அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை கடந்த 2005ஆம் ஆண்டில் கொண்டு வந்தது. 2008 முதல் 2009ஆம் ஆண்டில் இத்திட்டம் தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்டது. கிராமப்புறங்களில் உள்ள மக்கள், குறிப்பாக பெண்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகிலேயே ஒரு ஆண்டில் குறைந்தது 100 நாட்களுக்கு வேலை உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. கிராமப்புறங்களில் சாலைகள், குளங்கள், குட்டைகள், கிணறுகள் உள்ளிட்ட பொது சொத்துக்களை உருவாக்குவதும் அவற்றை சுத்தப்படுத்தி மேம்படுத்துவதும் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஆகும். மற்ற வேலைகளை செல்ல முடியாதவர்கள், வயதானவர்கள், பெண்கள், ஆதரவற்றவர்கள் போன்றோர் இத்திட்டத்தின் மூலம் வெகுவாக பயன்பெற்று வருகின்றனர். 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் ஊழியர்களில் தமிழ்நாட்டில்தான் போதிய சம்பளம் வழங்கப்படவில்லை எனவும் சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் 17 ரூபாய் சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி 100 நாள் வேலைக்கான சம்பளம் 319 ரூபாயிலிருந்து 336 ரூபாயாக அதிகரித்துள்ளது. தற்போதைய சம்பள உயர்வில் அதிகபட்சமாக ஹரியானாவுக்கு 26 ரூபாய் சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த உயர்வுக்கு பிறகு
ஹரியானா மாநில 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கும் இனி ரூ. 400 சம்பளம் வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு ரூ. 15, கேரளாவுக்கு ரூ. 23, கர்நாடகாவுக்கு ரூ. 21, தெலுங்கானாவுக்கு ரூ. 7, ஆந்திராவுக்கு ரூ. 7 சம்பளம் உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதை சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும்.